நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உபாகமும் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படி அவருடைய கற்பனை கை கொள்வாயானாய் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆன்மீக கலப்படம். தேவனுக்கு பிரியமான அன்பான விசுவாச பிள்ளைகளே, எகிப்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரவேல் மக்களிடம் எகிப்தியரும் இஸ்ரவேலும் பிறந்த கலப்பு சந்ததியரும் வெகுதிராய் புறப்பட்டார்கள். அநேக சோதனைகளுக்கும் உபத்திரங்களுக்கும் தொடர்ந்து இவர்கள்தான் காரணமாய் இருந்தார்கள். விக்கிரத வனத்தை துறந்து யெகோவா தேவனை அவர்கள் வணங்குவதாக சொன்னாலும் அவர்களுடைய ஆரம்ப நாட்களிலே அவர்கள் சுற்றி வந்த கல்வியானது சிலை வழிபாடு, அதாவது விக்கிரகவனத்தால் கரைப்பட்டு வாழ்ந்தார்கள். கடவுள் பயம் இல்லாமல் போக செய்தது. அநேக வேளைகளே சண்டைகளையும் வன்முறைகளையும் தூண்டிவிட்டது காரணம் இவைகளே. மோசேக்கு விரோதமாக எப்பொழுதும் அவர்கள் முறுமுறுத்தார்கள். இவர்கள் ஒரு சம்பவத்தை பார்க்கும்போது பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது அவர்கள் நமக்கு இறைச்சியை புசி கொடுப்பவன் யார் என்று சொல்லி எகிப்திலே கிரையில்லாமல் வாங்கிட்ட வெங்காயத்தையும் வெள்ளை பூண்டுகளையும் அவர்கள் வெள்ளிக்காய்களையும் கொமட்டிகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது உம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர தம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லை என்று சொன்னார்கள். 8ஆம் வாசிக்கிறோம். தேவனுடைய 4வது பிரமாணத்திற்கு விரோதமாக எழும்பி ஓய்வு நாளிலே தீ மூட்டி கற்பனையை மீறினார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதுதான் ஆன்மீக கலப்படம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த கலப்பு இந்த சந்ததியாரின் கடவுளுக்கு விரோதமாய் போயிற்று. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே கழிக்கும்படியாக தீர்ப்பு வழங்கின தேவன். ஆயிரக்கணக்கானவர் மாண்டு போனார்கள். கானானுக்குள் பிரவேசிக்கும் முன்னர் இவருடைய வாழ்க்கை, இவர்கள் யாரும் இப்படிப்பட்ட பாவங்களோடு அங்கு பிரவேசிக்கக்கூடாது என்பதற்காக 40 ஆண்டு காலத்தையும் பயிற்சி காலமாக்கினார்கள். இப்படிப்பட்ட குணங்களையும் பாவத்தோடும் பரலோகத்துக்குள் காணொலுக்குள் பிரவேசிக்க முடியாது. அபிவிசுவலோடு கலப்படம் செய்தால் விசுவாசிகளும் இதுபோல மாறக்கூடும். இன்று குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் ஏராளமான கலப்பு மக்கள் இருக்கிறார்கள். இவளுக்கு கடவுள் பற்று கிடையாது, சபை பற்றும் கிடையாது. இன்னும் இவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த நாட்கள் அவர்கள் மனமாறு வாழ்வதற்கு கிருபையின் நாட்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. அதை நினைவுகூர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் ஒருபோதும் கடவுளை அறியாத மக்களோடு இணைக்கப்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும்.